வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெருங் கருணை, அருட்பெரும் ஜோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. வாழ்க வளமுடன். ஆன்மநேய அன்பர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நாம் இன்பத்து பாலில் 124வது அதிகாரமான உறுப்பு நலன் அழிதல் என்ற தலைப்பில் உள்ள குறள்களுக்கு சன்மார்க்க விளக்கம் காண இருக்கின்றோம். உறுப்பு நலன் அழிதல் என்ற அதிகாரத்தில் உள்ள முதல் குறளுக்கு சன்மார்க்க விளக்கம் காண இருக்கின்றோம். வாருங்கள் அன்பர்களே. அதிகாரம் உறுப்பு நலன் அழிதல். குறள் 1231. சிறுமை நமக்கொழிய சேன் சென்றார் உள்ளி நறுமலர் நாணினக் கண். சிறுமை நமக்கொழிய சேன் சென்றார் உள்ளி நறுமலர் நாணினக் கண். முதலில் உலகியல் விளக்கம் காண்போம். இத்துன்பத்தை நமக்கு விட்டுவிட்டு தொலைவில் உள்ள நாட்டுக்கு சென்ற காதலரை நினைந்து அழுதமையால் கண்கள் அழகு இழந்து நறுமலர்களுக்கு நாணி விட்டன. இப்பொழுது சன்மார்க்க விளக்கத்தை காண்போம். மரணம் என்ற துன்பம் நமக்கு நீங்க வேண்டும் என்று எண்ணி தேவருலகம் சென்று கொண்டு இருந்த நான் வழியில் மனம் வீசும் மலர்களைக் கண்டு மயங்கி நின்று விட்டேன். மீண்டும் ஒரு முறை கூறுகிறேன். மரணம் என்ற துன்பம் நமக்கு நீங்க வேண்டும் என்று எண்ணி தேவருலகம் சென்று கொண்டு இருந்த நான் வழியில் மனம் வீசும் மலர்களைக் கண்டு மயங்கி நின்று விட்டேன். ஒரு சிறிய விளக்கம். மனித பிறவியின் நோக்கம் சாகா நிலை அடைவதே. ஆனால் அந்த நோக்கத்திற்கு தடையாக நமது கண்கள் புற உலகில் மயங்கி கிடக்கின்றன. நன்றி அன்பர்களே. மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது திருமதி பாரதி சேகர். வாழ்க வளமுடன்.